ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிரிப்பு வருது சித்தப்பா அந்த கதையா தான் இருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். எஸ், ரெண்டு டீமுக்கும் வந்து இன்னைக்கு எலிமினேட்டர் எங்க நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல வந்து நடந்துச்சு. டாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணாங்க. கரெக்டா அவங்க பவுலிங் எடுத்தாங்க. ஏன்னா அந்த டியூ ஃபேக்டர் கொஞ்சம் வருது செகண்ட் ஹாஃப்லங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ அதனால வந்து அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் எடுத்தாரு நம்ம சேட்டன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. விராட் கோலி டூப்ளிசிஸ் வழக்கம் போல சும்மா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் டூப்ளிசிஸ் 17 அவுட் ஆவ, விராட் கோலி 33 அவுட் ஆவ, கிரீன் 27 அவுட் ஆவ, ரஜத் பட்டிதார் 22 பால்ல 34 அடிச்சு அவர் அவுட் ஆவ, மேக்ஸ்வெல் அடுத்து 0 ரன்ல அவுட் ஆவ, லாம்ரோர் ஒரு 32 ரன் அடிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சொற்ப ரன்கள் தான். ஓகே, சோ டோட்டலா ஸ்கோர் வந்து 172 173 அப்படின்ட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் 45, கோலர் காட்மோர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 ரன் அதுக்கு முன்னாடி அடிச்சு அவுட் இருந்தாரு. சாம்சன் ஒரு 17 ரன். பட் ரியான் பராக் ஒரு சைடு கேமை லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் துருவ் ஜோரல் வந்து பாத்தீங்கன்னா 8 ரன்ல ரன் அவுட் ஆனாரு. ஹெட்மேர் ஒரு பக்கம் கேமை இது பண்ண, ரோமன் பாவல் கேமை நல்லா முடிச்சு கொடுத்து ஆர்சிபியை வெளில போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. எஸ், இப்பதான் மெயின் மேட்டருக்கே வரும். சிஎஸ்கே அன்னைக்கு தோத்தப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் வெளியில என்ன பண்ணாங்க, எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், ஆப்வியஸ்லி பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் போய் வம்பிழுத்து என்னென்னமோ அபியூஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதை தாண்டி கிரவுண்டுக்குள்ள நான் பேசியிருந்தேன் விராட் கோலி பண்ணதை பத்தியும். ரொம்ப ஓவரா இந்த கௌதம் கம்பீர் சொன்ன மாதிரி அந்த டீம் எதுவுமே பண்ணதில்லை, எதுவுமே ஜெயிச்சதில்லை. ஆனா எல்லாமே ஜெயிச்ச மாதிரி எல்லாமே பண்ண மாதிரி நடந்துக்கிறது தாங்கிக்கவே முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஆஃப்ஸுக்கு தான் குவாலிஃபை ஆனாங்க. எஸ், அதுல போட்டானுங்க பாருங்க ஒரு ஆட்டம், என்னால அதை மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். எஸ், ஆப்வியஸ்லி ஆர்சிபி வந்து ஜெயிச்சாங்க, 6-6 ஜெயிச்சு வந்தாங்க, குவாலிஃபை ஆனாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஓகே, காமா இருக்க வேண்டியதானே. அது அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நான் தான் ஒரு சின்ன வேர்டுல நான் சொல்லியிருந்தேன். அரகன்ஸுக்கும் ஆட்டிடியூடுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க காட்டினது எல்லாமே அரகன்ஸ், ஆட்டிடியூட் கிடையாது. ரொம்ப ரொம்ப தப்பான அரகன்ஸ்ல தான் அவங்க வந்து பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு பல சிஎஸ்கே ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்சிபி வந்து மண்ணை கவ்வணும் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி சந்தோஷமா இருப்பாங்க. இந்த வீடியோக்கோட கமெண்ட்ஸ்ல கூட போய் பாருங்க எவ்வளவு சிஎஸ்கே ஃபேன்ஸ் சந்தோஷமா கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சேட்டன் அவர் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 2 விளையாட போறாரு. எனக்கு இதுக்கப்புறம் யார் ஜெயிச்சாலும் பரவாயில்லங்க, யாரு கப் அடிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். நல்லா கிரிக்கெட் ஆடுறவங்க ஜெயிக்கட்டும். ஆனா எனக்கு உண்மையுமே இந்த சீசன் ஆரம்பிச்சப்ப ஆர்சிபி கப் அடிக்கணும் தாங்க தோணுச்சு. ஏன்னா விராட் கோலி பாவம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சேன். ஆனா அவனுங்க படுத்துற பாடு இருக்கு, அவனுங்க பண்ற ஒரு இது இருக்கு. 17வது வருஷம் கப் இல்லாம எலிமினேட் ஆகுறாங்க. நானும் கிட்டத்தட்ட வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. வேற சேனல்ல இருந்தேன் இல்லையா. எல்லா வருஷமும் ஆர்சிபி எலிமினேட்டரை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே தான் வந்து இருக்கேன். எப்பதான் அவங்க கப் அடிப்பாங்க, ஈசாலா கப் இந்த வருஷம் நகி, அடுத்த வருஷம் வந்து பார்ப்போம் ஈசாலா கப் நம்மதேவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அகைன் சொல்றேன்ல, ஓவர் அரகன்ஸ் இருக்கிற எந்த ஒரு டீமும் உருப்படாது. ஈஸியா அடிச்சுட்டு போனாங்க ராஜஸ்தான் ராயல். சும்மா வாயை மூடிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. சீரியஸ்லி எனக்கு என்னை தாண்டி ஃபேன்ஸ் எல்லாரும் செம ஹாப்பிங்க. எனக்கு ஆக்சுவலி விராட் கோலியை பிடிக்குங்க, பிடிக்காம இருக்கு அப்படின்லாம் நான் சொல்லல. ஆனா அதுக்குன்னு அவர் பண்ற சில விஷயங்கள் அண்ட் அபியூஸ் பண்றது, என்னால இந்த சிஎஸ்கே மேட்ச்ல வந்து ரச்சின் ரவீந்திரா ஒரு விஷயம், ஒரு வேர்டு ஒன்று சொன்னார் ஹிந்தியில, ஒரு கெட்ட வார்த்தை, அப்புறம் வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னது, சாண்டரை போய் வம்பிழுத்தது, இது மாதிரி நிறைய அடுக்கடுக்கா சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் சொல்லுங்க. கூட இந்த ஃபேன்ஸும் தற்குறி ஃபேன்ஸ் அவனுங்க இருக்காங்க பாருங்க. எஸ், அவரோட நல்ல குணங்களை மதிக்கலாம், இது பண்ணலாம். தப்பு பண்றப்ப தப்புன்னு சுட்டி காட்டணும். அது எம்எஸ் தோனியா இருந்தாலும் சரி, விராட் கோலியா இருந்தாலும் சரி, ரோஹித் சர்மாவா இருந்தாலும் சரி, அது பண்ண மாட்டானுங்க. வேற லெவல் ஆட்டிடியூட் கிங்குப்பா அப்படிம்பானுங்க. அதே ரியான் பராக் பண்ணா அவனுங்க கோச்சிப்பானுங்க. ஏன்னா ரியான் பராக் வந்து அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு சூரியகுமார் யாதவ் பண்ணா அதுக்கு போட்டு அடிப்பானுங்க. என்னடா டே இப்படியே பண்ணிருந்தீங்கன்னா உங்களால போங்க, என்ன சொல்றதுன்னே தெரியல. வருஷம் அடிபட்டு வெளில போயிட்டு தான் இருக்காங்க. எஸ், பார்ப்போம். இந்த வருஷம் வந்து ஆல்ரெடி உமன்ஸ் டீம் கப் அடிச்சிருந்தாங்க. இந்த வருஷம் ஆர்சிபி டெஃபினெட்லி அடிக்கும், அதுவும் நல்ல கம்பேக் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, வச்சு அனுப்பிச்சிட்டாங்க வெளியில. எஸ், உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எஸ், நீங்க இந்த மேட்ச் பாத்தீங்களா, ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அஃபண்ட் ஆனீங்க அப்படின்னா சாரி, நான் வந்து அஃபண்ட் பண்ணணும்னு சொல்ல ரியாலிட்டியை சொன்னேன். ஓகே, ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து சந்திக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.